ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீஃப் வச்சு ஒரு பீஃப் ஃப்ரை பண்ணிடலாம். இது லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஸ்டார்டருக்கு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீஃப் எடுத்துக்கோங்க. பீஃப் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சின்னதாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வத்தத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரிசி மாவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணனா ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைப்போம். ரெஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் ஊறி வரும்ல, மசாலாலாம் சேர்ந்து ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன். மசாலா தடவி வச்சால பீஃபை இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹையில் வைக்க வேண்டாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு, லோலேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாம் கோட்டாகி இருக்குது. இப்படி பொரிச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். கொஞ்சம் மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க. பீஃப் நீங்கள் நைஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பொரிஞ்சிரும், உள்ளுக்கும் நல்ல வேகும், அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம். இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், கேப்சிகம், புதினா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல பீஃப், இதை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். டேஸ்டியான பீஃப் ஃப்ரை ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பீஃப் ஃப்ரை நமக்கு ரெடியாக இருக்குது. பீஃப் வச்சு குயிக்காக நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பீஃப் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.